سلام قولا من رب رحيم. நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும். இஸ்லாமிய அறிஞர், ஒரு இஸ்லாமிய மாபெரும் அறிஞர் ஆமீர் இப்னு கைஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இஸ்லாமிய அறிஞர் ஒருவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, அவரிடத்துல ஒரு நண்பர் வருகிறார். வந்து என்ன செய்யறாருன்னு சொன்னா, வாங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசலாமே, கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கலாம் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறார். அவரோ மிகப்பெரிய அறிஞர். என்ன செய்யறான்னு சொன்னா, பல நூல்களை எழுதக்கூடியவர், பல மாணவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடியவர், இது போன்ற காரியங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, அவரிடத்துல அழைக்கிற பொழுது அவர் சொன்ன ஒரே ஒரு செய்தி, நான் உங்களிடத்துல வந்து பேசுகிறேன், பேச நான் மறுக்கவில்லை, ஆனால் சூரியனை மட்டும் கொஞ்ச நேரம் நிறுத்தி வையுங்கள், ஓடிக்கொண்டிருக்கிற சூரியனை கொஞ்ச நேரம் நிறுத்தி வையுங்கள், உட்கார்ந்து பேசுவோம், பேசி முடித்ததற்கு பிறகு சூரியன் மீண்டும் ஓடட்டும் என்று சொல்லுகிறார்கள். இப்படி உணர்த்துகிறார்கள். அரட்டையில் நேரத்தை வீணடிப்பது அது நமக்கு எந்த விதத்திலும் பயன் தராது என்று சொல்லி அந்த கேட்ட அந்த நபருக்கு இந்த அறிஞர் பெருமகனார் இப்படி ஒரு பதிலை சொன்னார்கள் என்பது வரலாற்றிலே பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிற ஒரு செய்தியாக இருக்கிற அன்பிற்கினியவர்களே. ஆக வீண் விஷயங்களிலே, வீணான அரட்டைகளிலே நேரத்தை போக்கி, காலத்தை போக்கி, நம்முடைய காலத்தையும் நேரத்தையும் வீணடித்து விட்டு நாளை மறுமைக்கு வருவோம் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்றான், வலவ் தரா இதில் முஜ்ரிமூன நாகிஸு ரூஸிஹிம் இன்த ரப்பிஹிம் ரப்பனா அப்ஸர்னா வ சமிஅனா ஃபர்ஜிஅனா நிஅமல் சாலிஹன் இன்னா மூகினூன். என்ன அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா, இப்படி காலத்தையும் நேரத்தையும் வீணடித்து பாவியாக அல்லாஹ்விடத்திலே வருகிற பொழுது தலை குனிந்தவனாக அங்கே நிற்பான். தலை குனிந்து, வெட்கி தலை குனிந்து என்ன செய்வான்னு சொன்னா, வெட்கி தலை குனிந்தவனாக ரப்பிடத்திலே வெட்கி தலை குனிந்தவனாக நிற்பான். அப்ப சொல்லுவான் இவன், ரப்பனே, ரப்பே, என்னுடைய ரப்பே, என்னை நான் செஞ்சேன், இங்க எல்லாத்தையும் பார்த்துட்டேன், எது எது எல்லாம் வரும் என்று சொல்லி நீ சொன்னாயோ அத்துணையும் இப்பொழுது நான் பார்க்கிறேன், கேள்வி கணக்கை பார்க்கிறேன், நரகத்தின் வேதனையை பார்க்கிறேன், மகிழ்ச்சியின் வேதனையை பார்க்கிறேன், ரப்பனா அவசரனா, நான் எல்லாவற்றையும் பார்க்கிறேன், எல்லாவற்றையும் கேட்கிறேன், சமீரனா, இன்னும் எல்லாவற்றையும் நான் கேட்கிறேன், எனவே ஃபர்ஜிஅனா, எங்களை திருப்பி ஒரு முறை பூமிக்கு நீ அனுப்பு. நேரத்தை வீணாக்கிட்டு, அரட்டை அடிச்சுட்டு, காலத்தை பொழுது போக்கிட்டு போன அந்த பாவி ரப்பிடத்துல சொல்லுவான், திருப்பி எங்களை பூமிக்கு அனுப்பு. நிஅமல் சாலிஹன், நாங்க நல்ல நிறைய காரியத்தை நிறைய செஞ்சுக்கிட்டு திரும்ப உன்னிடத்திலே வருகிறோம். இன்னா மூக்கினூன், இது விஷயத்திலே நான் அன்னைக்கு நான் உறுதி கொடுக்க முடியல, உயிரோடு வாழும்போது உறுதி கொடுக்கல, இப்ப நான் உறுதி அளிக்கிறேன். இன்னா மூக்கினூன், இப்பொழுது நான் உமக்கு ரப்பே உம்மிடத்திலே நான் உறுதி அளிக்கின்றேன், நான் சொன்னதெல்லாம் செஞ்சுட்டு வர்றேன், என்னை திருப்பி அனுப்புன்னு சொல்லி ரப்பிடத்திலே மன்றாடுவான். யாருங்க? காலத்தையும் நேரத்தையும் வீணடித்து விட்டவன் ரப்பிடத்திலே அன்று மன்றாடி கொண்டிருப்பான். ஆனால் அது நடக்காது என்று சொல்லி ரப்பு தன திருமறையிலே 32வது அத்தியாயத்திலே 12வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி தருகிற செய்தியாக பார்க்கிறோம். ஆக அன்பிற்கினியவர்களே, இந்த புத்தாண்டு என்பது நமக்கு உணர்த்துகிற ஒரு பாடம். அரட்டைகளை விட்டுவிட வேண்டும், ரப்புவுக்கு நாம் அஞ்ச வேண்டும், ரப்பு இட்டிருக்கிற கட்டளைகளை நாம் நிறைவேற்ற வேண்டும், அனாவசியமான வீண் விளையாட்டுகளிலே நாம் ஈடுபடுவதை கைவிட்டு விட வேண்டும். இன்னும் இது போன்ற ஏராளமான படிப்பினைகளை இந்த புத்தாண்டு நமக்கு தரட்டும். வீணான விஷயங்களை விட்டும், வீணான காரியங்களை விட்டும் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வோம். வல்ல ரஹ்மான் அதற்கான பாக்கியத்தை தந்த அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.